இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க கூடாது, ஜீவனாம்சம் கொடுக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு ஒய்ஃபுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு அப்படின்றத நிலைநிறுத்தும் விதமாக ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது இப்போ சமீபத்துல கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில என்ன மாதிரியான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு வருமானம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு ஏதேனும் அசையா சொத்துக்கள் இருக்கு, அதாவது அந்த சூழ்நிலைகளின் அடிப்படையில, நியாயத்தின் அடிப்படையில அவருடைய ஏதாவது லேண்ட் வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த சொத்துக்கள்ல ஒரு பற்றை ஏற்படுத்தி கொடுக்கறது, இல்ல அந்த ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு விதத்துல மெயின்டெனன்ஸ் வரும்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள், அதாவது ஹஸ்பண்ட் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக பொய்யான விஷயங்களை ரெடி பண்றாரு அப்படின்னா, அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்லயோ இல்ல அவர் சார்ந்த விஷயங்களையோ, அவர் எவ்வளவு இன்கம் வாங்குறாரு அப்படின்ற டீடைல்ஸ அந்த ஒய்ஃப் கேதர் பண்றதுக்கான உரிமை உண்டு. எந்த ஒரு கம்பெனியும் அந்த டீடைல்ஸ கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.